யோவான் ஸ்நானகர் சுகவசதியிலிருந்தோ அதிகாரத்திலிருந்தோ பிரசங்கிக்கவில்லை. அவர் வனாந்தரத்தில் பிரசங்கித்தார், மக்கள் வந்தார்கள். யோவான் செல்வம், வெண்மையான உடைகள் அல்லது அரச மரியாதையால் சூழப்படவில்லை. அவருடைய செய்தி வல்லமையுடன் செல்ல அரண்மனை தேவையில்லை. நிலம் வறண்டதும் திறந்ததுமான இடத்தில் அவர் பிரசங்கித்தார். அவருடைய சத்தம் மக்களை மனந்திரும்பவும் கர்த்தருக்காக ஆயத்தப்படவும் அழைத்தது. மத்தேயு சொல்வது போல, எருசலேமிலிருந்தும் யூதேயா முழுவதிலிருந்தும் யோர்தானைச் சுற்றிய பகுதிகளிலிருந்தும் மக்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். உண்மையான மனந்திரும்புதல் நம்மை மறைந்து இருக்கச் செய்யாது. அது நம்மை வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்து தேவனிடத்திற்கு திரும்ப ஆயத்தப்படுத்துகிறது. அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு வந்தார்கள். அவர்கள் சுத்தமானவர்கள் போல நடிக்கவில்லை. அவர்கள் தேவனிடமிருந்து இரக்கத்தை தேடினார்கள். பின்னர் அவர்கள் யோர்தானில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மத்தேயு 3 நமக்கு இதை கற்பிக்கிறது. மனந்திரும்புதல் தேவனிடமிருந்து மறைவது அல்ல, அது நேர்மையான இருதயத்துடன் அவரிடத்திற்கு வருவது.